ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா? இந்த பெருமாளை நீ எப்பொழுதுமே செல்வம் கொடுப்பவன் என்று தான் பார்க்கிறாய். ஆனாலும் நீ திருப்பதி வருகிறாய், என்னை சந்திக்கிறாய், திருப்பங்கள் வரும் என்று நினைக்கிறாய். ஆனால் இதுவரை வரவில்லை. அதனால் என்ன, என் வாழ்க்கையில் எந்த தெய்வமுமே உதவி செய்யவே இல்லையே என்ற மன வருத்தத்திற்கே வந்துவிட்டாய். தங்கமே, யார் சொன்னது உனக்கு நான் திருப்பங்களையே தரவில்லை என்று? பல திருப்பங்களை தந்திருக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாரையும் நம்பிக்கொண்டு இருந்தாய். அவரவர்கள் யார் யார் எப்படி எப்படிப்பட்டவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தால் எப்படி பார்க்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தால் எப்படி பார்க்கிறார்கள், யார் யார் எப்படி என்பதை உனக்கு உணர்த்தி விட்டேன். சரிதானே? நீ எப்படி வாழ வேண்டும், யாரையும் நம்பக்கூடாது, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, இது அனைத்தையுமே நான் உன் வாழ்க்கையில் எல்லாருடைய குணத்தையும் எல்லாருடைய மனமும் எப்படி என்று காட்டிவிட்டேன். இதனால் நீ என்ன முடிவெடுத்தாய்? யார் யார் எப்படி என்பதை நீயே முடிவெடுத்து விட்டாய். நான் உன்னுடைய அப்பா, உனக்காக என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதை நான் முடிவெடுத்து விட்டேன். நீ எதற்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்பது உனக்கு தெரியாது. ஆனால் இந்த கஷ்ட காலத்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்கவே திருப்பதியிலிருந்து ஓடி வந்து விட்டேன். என்னை நீ எப்பொழுதும் சாதாரணமான ஆள் என்று மட்டும் நினைத்து விடாதே. எப்பொழுது என்ன செய்ய வேண்டும், யாருக்கு எப்பொழுது உதவ வேண்டும், எப்பொழுது செல்வங்களை அள்ளி கொடுக்க வேண்டும் என்பது அனைத்துமே எனக்கு தெரியும். நீங்கள் அனைவரும் சொல்வதை கேட்க மாட்டேன். ஆனால் நிச்சயமாகவே நான் முடிவெடுத்தால் அதிலிருந்து மாறவும் மாட்டேன். உனக்கு ஒன்று புரிகிறதா? என்னுடைய ஆசைகள் என்ன தெரியுமா? உன்னை மற்றவர்களுடைய மத்தியில் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பது மட்டுமே. உன்னுடைய கவலைகள் அதிகம், ஆனால் உன்னுடைய சந்தோஷமானது குறைவு. சந்தோஷத்தை அதிகமாக்கி கவலைகளை இல்லாமலேயே ஆக்கலாம் என்று நினைத்து விட்டேன். சீக்கிரமாக பார், அனைத்து காரியமும் உனக்கு எவ்வளவு சுலபமாக வேகமாக நல்ல விதத்தில் நடத்தி உன்னை வசதியாக மாற்றி மற்றவர்கள் எல்லாம் கேவலமாக தூற்றி உணவர்கள் மத்தியில் இந்த பெருமாளாகிய நான், உன்னுடைய இஷ்ட தெய்வமாகிய நான் உன் வாழ்க்கையில் உன்னை எப்படியெல்லாம் வாழ வைப்பேன் என்று. இந்த பெருமாளை நம்பியவன் எப்பொழுதுமே வீண் போவது கிடையாது. நீ எந்த ரூபத்தில் என்னை பார்க்கிறாயோ அந்த ரூபத்தில் நான் உனக்காக காட்சி தருவேன். நீ போகும் திசையெல்லாம் என்னுடைய உருவத்தை நீ பார்ப்பாய். உன்னுடைய அனைத்து இடத்திலும் நானாகவே இருப்பேன். கவலைகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் உன்னை நான் வாழ வைக்கவே வந்துவிட்டேன். இனி ஒரு நாளும் ஒரு பொழுதும் இந்த பெருமாளாகிய நான், உன் இஷ்ட தெய்வமாகிய நான் உன்னை விட்டு அகலவே மாட்டேன். உன்னுடன் இருப்பேன். உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் என்னுடைய பார்வை இருக்கும். எப்பொழுதுமே இருப்பேன். மறந்து விடாதே, நான் இருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே. என்னுடைய பார்வை உன் மீது இருக்கும். தைரியத்துடன் இரு. உனக்காக நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.